ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு அட்டகாசான குழம்பு தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேங்க. அப்படியே வாங்க. இன்னைக்கு எடுத்திருக்கிற பச்சை சுண்டைக்காய் பாத்தீங்கன்னா நல்ல நாட்டுக்காய்ங்க, ஓரளவு கசப்பு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு சூப்பரா ஒரு குழம்பு வச்சு உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த சுண்டைக்காயை கீறிக்கலாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல தட்டி போட்டோம். தட்டி போட்டதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது தட்டி போட்டா விதையெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் வீடியோல அப்படி பண்ணாம பண்ணிருக்கோம். இன்னைக்கு கீரி தான் போட போறோம். அந்த விதையெல்லாம் எடுக்காம பண்ண போறோம். இதோட முழு பயன் நமக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? சுண்டைக்காயில கீரி போட்டாச்சா? கீரி போட்டாச்சுங்க. ஆமாப்பா, போன தடவை நிறைய பேரு ஏன் தட்டுன்னு கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. அதனால கீரி போட்டாச்சுங்க. ஓகே ஓகே, சரிங்க. இப்ப இதெல்லாம் கீரி வச்சாச்சுங்க. இப்போ இந்த பாத்திரத்துல பாருங்க, நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப சுண்டைக்காய் ஒரு 50% எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சுண்டைக்காயை பாருங்க, நம்ம ஓபன் பண்ணி போட்டிருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வெடிக்கும், பார்த்து பண்ணுங்க. இப்ப பாருங்க, இது ஒரு 40% நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு போதும், 50% வேண்டாம். இப்ப இதை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சரிங்களா? இப்ப வதக்காம நம்ம அப்படியே சேர்த்தனோம்னா இந்த டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். லைட்டா நம்ம வதக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது கஷ்டம் தான் நம்ம எண்ணெயில வதக்கிறது. இப்ப பாருங்க, கொஞ்சமா எண்ணெய் மீதி இருக்குது. இது கூட கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஓகே, போதுங்க. இப்ப நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு. வெந்தயம் சீரகம் எல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்குதுங்க. 20 பல்லு பூண்டு, சின்ன பூண்டா எடுத்திருக்கேன், சேர்த்திக்கலாம். அடுத்தது ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், பெருசா இருந்ததுங்க, நான் பாதியா நறுக்கிருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு ஒரு 50%க்கு மேல வதங்கணும். அதாவது ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதங்கிட்டுங்க. இது கூடவே கருவேப்பிலை தாராளமா சேர்த்திக்கங்க. இந்த சுண்டைக்காயை நம்ம மருந்துக்காக யூஸ் பண்றோம். இதுல கருவேப்பிலை சேரும் போது இனி நமக்கு நல்லதுதான். இப்ப நம்ம 3 தக்காளி, மீடியமான சைஸ்ல 3 தக்காளிய பொடுசா கட் பண்ணிருக்கேன், சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மைய வதங்கணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். துருவன தேங்காய் 1 கப் சேர்த்திருக்கேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வாங்க. இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கல்லுப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இப்ப 1 நிமிஷம் ஆச்சுங்க. இப்ப மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா மஞ்சத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூனுங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கங்க, குழம்பு சூப்பரா இருக்கும். சீரகத்தூள் அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக. இப்ப மசாலா எல்லாம் சேர்த்தியாச்சுங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு. நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 200 ml சேர்த்திக்கலாங்க. பாருங்க, இப்ப குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சு. இப்ப மூடி போட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்ப பாருங்க, நம்ம தண்ணி ஊத்தி நம்ம வேக வச்சோம். 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இப்போ லெமன் சைஸ் புளிய நான் கரைச்சி வச்சிருக்கிறேன், சேர்த்திக்கலாம். இப்போ இன்னொரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். பாருங்க, இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. புளி ஊத்தி நல்ல புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபைனலா கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியமான ஃப்ளேம்ல மறுபடியும் ஒரு 1ல இருந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுங்க. நம்ம ஊத்துன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அட்டகாசமா வந்துருச்சு. ஒரு சூப்பர்வான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நல்லா சுடுசாத்துல ஊத்தி சாப்பிட்டோம்னா செம கலக்கலா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பா சுண்டைக்காய் வாங்குறப்ப சின்ன சின்ன சுண்டைக்காயா வாங்குங்க. அதுதான் நாட்டு சுண்டைக்காயா எங்கிட்ட காலையில சொன்னாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா கசப்பு இருக்குது. கசப்பு தான் நமக்கு தேவை. நீங்க வேணும்னா இதுல கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கங்க. நான் இன்னைக்கு கசப்பு சாப்பிடணுங்கிறக்காகவே நான் வெல்லம் சேர்த்துல. நீங்க வேணும்னா வெல்லம் சேர்த்தி நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? இப்ப இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம்.
அட்டகாசமான பச்சை சுண்டைக்காய் வச்சு சூப்பரா ஒரு குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது ஒரு நாட்டுக்காய்ன்னு சொன்னாங்க, ரொம்ப சிறுசா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓரளவு கசப்பா இருக்குது. கசப்பு தான் நமக்கு தேவை, சரிங்களா? நம்ம உடம்புல கசப்பு போனாதான் உடம்பு நல்லா இருக்கும், வயிறு சுத்தமாகும். டோட்டலாவே நம்ம ஜீரண மண்டலத்தை சரி பண்ணுதுங்க இந்த பச்சை சுண்டைக்காய். தயவு செய்து எடுத்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல விஷயங்களை ஷேர் பண்றது நல்லதுதான். நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.